2 நாள் பயணமாக தமிழகத்திற்கு வந்திருக்கக்கூடிய பிரதமர் மோடி நேற்று தூத்துக்குடி சென்றிருந்தார். அங்கிருந்து திருச்சி சென்றடைந்தார். திருச்சியில் தான் தங்கியிருந்த அந்த தனியார் விடுதியிலிருந்து புறப்பட்டு தற்போது ரோட் ஷோவில் பிரதமர் மோடி ஈடுபட்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அங்கிருந்து விமான நிலையத்திற்கு சென்றடைந்து அங்கிருந்து ஹெலிகாப்டர் வாயிலாக அரியலூர் மாவட்டம் சென்றடைய இருக்கிறார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தை அடுத்திருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த முப்பெரும் விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி தமிழகம் வந்திருக்கிறார். பிரதமரினுடைய இந்த தமிழக பயணம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இது தொடர்பாக பேசுவதற்காக இணைப்பில் காத்திருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். உள்ளபடியே தேர்தலை ஒட்டிய பிரதமர் மோடியினுடைய இந்த தமிழக பயணம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவே கருதப்படுகிறது. நேற்று தூத்துக்குடியில் இந்த விரிவாக்கப்பட்ட விமான நிலையத்தில் பேசியிருந்த பிரதமர் மோடி பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக பேசியிருந்தார். காங்கிரஸ் ஆட்சியில் செய்திருந்த அந்த கொடுத்திருந்த நிதியை விட பாஜக ஆட்சியில் நிறையவே நிதி தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 11 ஆண்டுகளில் 11 மருத்துவக் கல்லூரிகள் 12 லட்சம் கோடி நிதி தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் குறிப்பாக கடந்த 3 ஆண்டுகளில் 3 லட்சம் கோடிக்கு மேல் தமிழகத்திற்கு நிதி வழங்கப்பட்டிருக்கிறது என்று பேசியிருந்தார். இதற்கு திமுக தரப்பிலிருந்தும் பதில் மொழியாக பல விஷயங்கள் கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது PM ஸ்ரீ அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தில் கையெழுத்திடுவதை நிர்பந்தமாக்க கூடாது, நிதியை வழங்க வேண்டும், சமக்ர சிக்ஷா திட்டத்தில் நிதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் அந்த கோரிக்கை மனு வாயிலாக அமைச்சர் தங்கம் தென்னரசுவிடம் கொடுத்திருந்தார். என்னென்ன விஷயங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரதமர் மோடியிடம் முன்வைத்திருக்கிறார்? ராஜேஷ். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலே தமிழக அரசு சார்பில் பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக PM ஸ்ரீ திட்டத்தில் தமிழக அரசு கலந்து கொள்வதற்கு கட்டாயப்படுத்தக்கூடாது எனவும், நம்முடைய SSA திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதி 2152 கோடியை உடனே விடுவிக்க வேண்டும் எனவும், இது தவிர சேலத்தில் தொழில் பூங்கா போன்றவற்றை எல்லாம் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கைகளும் தமிழக அரசு சார்பில் வைக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டதை போல அரசியல் ரீதியான காரணங்கள், அரசு நிகழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இதில் அடக்கம் இருக்கின்றது. தமிழக அரசை பொறுத்தவரையிலே தமிழ்நாட்டு மக்கள் இந்த கோரிக்கைகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். தமிழகம் வந்திருக்கக்கூடிய நீங்கள் இந்த கோரிக்கைகளை செய்து கொடுத்தால் தமிழக மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்பது தமிழக அரசினுடைய அந்த நோக்கமாக இருக்கின்றது. இந்த நிலையில தான் தற்போது தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருச்சியிலிருந்து புறப்பட்டு சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு அவர் ரோட் ஷோ மூலமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அவர் திருச்சி விமான நிலையத்தை அடைய இருக்கின்றார். அங்கிருந்து ஒரு 10 நிமிடத்திற்குள்ளாக அவர் அரியலூரை சென்று சேர இருக்கின்றார். ஹெலிகாப்டர் மூலமாக அவர் செல்ல இருக்கின்றார். மாமன்னன், அதாவது எதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அரியலூர் செல்கிறார் என்று நாம் பார்த்தால், மாமன்னன் ராஜேந்திர சோழனுடைய பிறந்தநாள் ஆடி திருவாதிரை விழாவாக கங்கை கொண்ட சோழபுரத்திலே ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. கடந்த 23ஆம் தேதி தமிழக அரசு சார்பில் ராஜேந்திர சோழன் திருவாதிரை விழா கொண்டாடப்பட்டது. இதை அடுத்துதான் மத்திய அரசினுடைய தொல்லியல் துறை, கலாச்சாரத்துறை சார்பிலே கொண்டாடப்படுகின்றது. அதன் நிறைவு விழா இன்றைய தினம் நடைபெறக்கூடிய சூழலிலே தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த நிறைவு விழாவில் பங்கேற்கின்றார். இதனால் அரியலூர் மாவட்டம் முழுவதுமே பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கங்கை கொண்ட சோழபுரத்தில் கூடுதலான கண்காணிப்புகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. உச்சகட்ட பாதுகாப்பு பணியில் மத்திய காவல்துறையினரும் தமிழக காவல்துறையினரும் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வருகையால் கங்கை கொண்ட சோழபுரம் முழுமையாக விழாக்கோலம் பூண்டிருக்கிறது என்றே சொல்லலாம். இரவு நேரத்தில் மின்னொளியில் ஜொலிக்கக்கூடிய வகையில் வண்ண விளக்குகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் இருக்கக்கூடிய இடத்தை சுற்றிலும் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு தோரணங்களும் பதாகைகளும் மலர் வளையங்களும் கட்டவுட்டுகளும் வைக்கப்பட்டிருக்கின்றது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த வருகை என்பதை தாண்டி இந்த திருவாதிரை என்பது மிகவும் உற்சாகமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. மாமன்னன் ராஜேந்திர சோழனை போற்றக்கூடிய வகையில உள்ளூர் மக்கள் 1000 ஆண்டுகளாக இந்த நிகழ்வுகளை பல்வேறு வித்தியாசமான முறைகளிலே கொண்டாடி வருகின்றார்கள். அது காலத்திற்கு ஏற்ப சிறு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் கூட தற்போது இது ஒரு அரசு விழாவாகவே கொண்டாடப்படக்கூடிய காரணத்தினால் கூடுதல் பிரம்மாண்டமாக இந்த நிகழ்வு கொண்டாடப்படுவதை நாம் பார்க்கின்றோம். ராஜேந்திர சோழன் திருவாதிரை விழா என்பது கடந்த 23ஆம் தேதி தமிழக அரசு நடத்தியிருந்தது. அதனைத் தொடர்ந்துதான் மத்திய அரசு தனியாக ஒரு 5 நாட்கள் விழா எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். இந்த விழாவிலே பிரதமர் கலந்து கொள்ளக்கூடிய காரணத்தினால் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய கவனமும் சோழபுரத்தை நோக்கி திரும்பி இருக்கின்றது.
சோழர்களுடைய வரலாறு, வீரம், காதல், பண்பு